இன்னைக்கு நான் ஒரு டெலிஷியஸான ஒரு ஸ்டார்டர் கம் ஈவினிங் ஸ்நாக் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முட்டை லாலிபாப்க்கு முதல்ல 8 முட்டையை நான் வேக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எல்லா முட்டையுமே நம்ம வந்து துருவி எடுத்துக்கணும். பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் வந்து சாப் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் நல்லா வந்து நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1.5 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு, அடுத்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் இருக்கும் அதுக்காக. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லாமே பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க, எதுவுமே தேவையில்லை. அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த முட்டை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இதோட நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக தான். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த முட்டை மிக்ஸில் வந்துட்டு நம்ம உப்பும் பெப்பர் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் வந்து முட்டை மிக்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம 2 முட்டை பீட் பண்ண பார்த்தீங்களா அது, அடுத்து பிரெட் க்ரம்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நல்லா வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பிரெட் க்ரம்ஸ்லையும் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா அந்த முட்டை உருண்டையுமே வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எல்லா முட்டை உருண்டையுமே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா எக் பால்ஸையுமே எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம். இல்லைனா வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி கலர் வராது. அவ்வளோதாங்க, முட்டை லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா அந்த மேலே இருக்க லேயர் வந்து ரொம்ப சாகி ஆகிடும். இந்த எக் லாலிபாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். ஸோ மறக்காமல் குக் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே happy.